தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மோசே பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து. ஆமேன். அந்த நூற்றாண்டுகளில் எகிப்து தேசம் மிகப்பெரிய ஒரு உலக வல்லரசு நாடாக இருந்தது. இங்கு எகிப்து தேசத்திற்கு பல்வேறு இடங்களிலிருந்து விலையேறப்பெற்ற கற்கள், பொன், வெள்ளி, கந்த வர்க்கங்கள் போன்றவற்றினால் கொண்டு செல்லப்பட்டும் உள்ளது என்று ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். மற்றும் உலகின் பல நாடுகளை காட்டிலும் எகிப்து தேசமே ஐஸ்வர்யமிக்க நாடாகவும் இருந்தது. ஆனால் மோசேயோ எகிப்தின் விலையேறப்பெற்ற பொக்கிஷங்கள், தனது ராஜ பதவி மற்றும் பார்வோனின் குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதையும் வெறுத்து உதறி தள்ளிவிட்டான். மோசே வெறுத்து உதறி தள்ளிவிட்ட 3 காரியங்கள்: உலகத்தின் மிகச்சிறந்த பதவி, உலகத்தின் மிகச்சிறந்த இன்பங்கள், மிகச்சிறந்த பொக்கிஷங்கள் எல்லாவற்றையுமே உதறி தள்ளிவிடுவது ஒரு சாதாரண காரியம் அல்ல. இன்று உலகத்தில் யாவருமே 3 காரியங்களுக்காக தான் எப்படியாவது அடைய வேண்டும் என்று தங்களது ஜீவிய காலமெல்லாம் அரும்பாடுபட்டு உழைத்து கொண்டே இருக்கிறோம். இவை யாவுமே இலவசமாக கிடைத்தால் எனக்கு வேண்டாம் என்று ஒரு சாதாரண மனிதனாகவே, ஏழையாகவே வாழ விரும்புகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு நபரையும் இவ்வுலகில் காண முடியாது. பணம் சம்பாதிக்க வேண்டும், அவரவர் எதையும் செய்ய துணிந்து ஆயத்தமாக இருக்கிறார்கள். ஆனால் இங்கே முற்றிலும் மாறுபட்ட நபரை காண்கிறோம். மோசே அரண்மனை இளவரசனுக்கு விரும்பிய யாவும் இலவசமாகவே அவனுக்கு கொடுக்கப்பட்டும் இருக்கிறது. ஆனாலும் மோசே இவை எல்லாவற்றையும் வெறுத்து தள்ளி விடுகிறான். அந்நாட்களில் பரிசுத்த வேதாகமமோ சபையோ தேவ ஊழியரோ இல்லாதிருந்தும் அவன் விசுவாசத்திலே இப்படி ஒரு தியாகத்தை செய்ய தூண்டியது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மோசையைப் போல மிக முக்கியமான காரியங்களை வெறுத்து தள்ளிவிட்ட பரிசுத்த வேதத்திலும் எங்குமே நாம் பார்க்க முடியாது. எதுவுமே இல்லை, எழுதவும் இல்லை. மோசையைப் போல முந்தியும் இல்லை, பிந்தியும் இல்லை. ஆமேன். God bless you.